Good afternoon, dear students. So today 11th accountancy, unit 2, conceptual framework of accounting. So lesson 1, introduction of accounting discuss பண்ணோம். ஸோ அந்த லெசன்ஸில் நம்ம ஃபஸ்ட் லெசனில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் டு ரீகாலில் மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அக்கௌண்டிங் சைக்கிள்ஸ், தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்டு பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். ஸோ மெயின் ஹெட்டிங் மட்டும் ஒன்று கொடுக்குறாங்க. அது போக நம்ம ஸோ மெனி பாயிண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்டிவ்ஸு, இம்பார்ட்டன்ஸு, பேஸஸ்ஸு, தென் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ அக்கௌண்டிங் ஃபஸ்ட் லெசனில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்டிங்னா என்ன, தென் அது எப்படி எவாலுவேட் ஆச்சு, தென் அக்கௌண்டிங்கில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, தென் அக்கௌண்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய மெயினான டேர்ம்ஸ். ஓகேவா? பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ். ஸோ அதெல்லாம் அது போக ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட். ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன யூசர்ஸ் ஆஃப் அன் அக்கௌண்ட், யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ மெனி பாயிண்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ செகண்ட் லெசன் இட்ஸ் ரிலேட்டட் டு கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேவா? ஸோ நம்ம அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ணக்கூடியது அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணக்கூடியது தான். ஓகேவா? சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எது அப்படிங்கிறாங்கன்னா அக்கௌண்டிங் அப்படிங்கிறாங்க. எதை ரெக்கார்ட் பண்ணக்கூடியதுன்னா பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். ஓகேவா? டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ரிலேட்டட் டு மணி. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில கான்செப்ட் இருக்குது, ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் அப்படிங்கிறதே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கான்செப்ட் என்ன, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, கண்டென்ட் என்ன. ஓகேவா? அக்கௌண்டிங்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன, வாட் ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வி ஹவ் ஃபாலோடு. ஸோ ஆல்சோ ஸோ மெனி கான்செப்ட் ஆர் டிஸ்கஸ்ட் இன் திஸ் லெசன். ஓகே. ஸோ கண்டென்ட் வைஸாக பார்க்கும்போது யூனிட் 2ல் ஸோ மெனி கண்டென்ட் இருக்குது. என்னென்ன கண்டென்ட்லாம் அப்படின்னா புக் கீப்பிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? புக் கீப்பிங் அண்ட் மீனிங் ஆஃப் புக் கீப்பிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகே. தென் புக் கீப்பிங் வெர்சஸ் அக்கௌண்டிங், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்டு அக்கௌண்டிங். ஓகே. ஸோ நத்திங் பட் புக் கீப்பிங் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ், அக்கௌண்டிங் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ப்ரைமரி ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது புக் கீப்பிங் ஆகும். செகண்டரி ஸ்டேஜ்னு வரும்போது எது வந்துடும் அப்படின்னா அக்கௌண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகுதுல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஃப்ட்வேரே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெர்ஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வெர்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க இன்பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் புக் கீப்பிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அக்கௌண்டிங் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு புக் கீப்பிங்னா என்னென்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ புக் கீப்பிங்னா என்னென்னு பார்க்கணும். தென் அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்டு அக்கௌண்டிங். தென் நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் அமாங் புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்டு அக்கௌண்டன்சி. ரிலேஷன்ஷிப் அமாங் புக் கீப்பிங்னா என்ன, தென் அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி என்ன. தென் நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். ஓகேவா? ஸோ பிரின்சிபிள்ஸ்னால் பாலிசி ஆர் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்க. கன்சம்ஷன்ஸ் ஆர் பாலிசிஸ் ஆர் கான்செப்ட். ஸோ அக்கௌண்டிங்கோட பிரின்சிபிள்ஸ். நம்ம அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன பிரின்சிபிள்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பிரின்சிபிள்ஸை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். கண்டிப்பாக அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கான்செப்ட்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லைனா ஒரு இன்ஸ்டியூட்டோ ஏதோ ஒரு கமிட்டியோ, ஓகேவா, ஏதோ ஒரு ஹெட் இருக்கும். ஸோ அந்த ஹெட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த அக்கௌண்டிங்கில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது தென் அடுத்து IFRS, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ எங்கெல்லாம் ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆர் கமிட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியாவில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கௌண்டிங்கோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கஸ் மீன்ஸ் இதெல்லாம் கண்டென்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு வரும்போது ஸோ மெனி டாபிக்ஸ் யூ ஹவ் லேர்ன்ட் இன் திஸ் லெசன் and so many content you have learned in this lesson. Okay. So to understand, after completing this lesson you have to understand the meaning, definition and features of bookkeeping, evaluate the advantages and the limitations of bookkeeping, understand the accounting concept and conventions, understand the meaning and the need for
அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக தேவைப்படுது, இதோட மீனிங். ஓகே, ஸோ லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ லெசன் ஃபஸ்ட்டு டாபிக் புக் கீப்பிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ புக் கீப்பிங் என்னென்னு பாரு. த ஃபஸ்ட்டு ஸ்டெப் in the accounting process. So bookkeeping is nothing but accounting is, and also bookkeeping is similar nature. Okay, so but the first step in accounting process is identifying and recording the transaction in the books of accounts. Books of accounts la என்னன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ், அக்கௌண்டிங் சைக்கிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல லெசன் 1ல். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன அப்படின்னா டு ஐடென்டிஃபை அண்ட் ரெக்கார்டிங் த ட்ரான்சாக்ஷன். ஓகேவா? ட்ரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், தென் அதை என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எதில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம். This is necessary for any business as the transaction happening in a business entity must be recorded so that the informations is available for further analysis. Okay, so every businessல எல்லா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா புக் கீப்பிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகே, புக் கீப்பிங் ஃபார்ம்ஸ் த பேஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் which are my important functions of accounting. In a broad sense, accounting includes bookkeeping also. ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் அப்படிங்கிறது மெயின் கான்செப்ட். அந்த அக்கௌண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க, புக் கீப்பிங் இருக்குது. ஓகேவா? இன் ஸ்மால் பிஸ்னஸ் த என்டையர் அக்கௌண்டிங் ஒர்க் மே பி பெர்ஃபார்ம்டு பை எ சிங்கிள் அக்கௌண்டன்ட். இன் ஏ லார்ஜ் ஃபார்ம் there may be a separate person or department for bookkeeping work அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதான் என்ன அப்படின்னா இன் ஸ்மால் சைஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் அக்கௌண்டன்ட் தான் இருப்பாங்க. ஓகே, இன் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்னு வரும்போது ஸோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சன் அங்கே நடக்கக்கூடிய, தட் மீன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, புக் கீப்பிங் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பர்சனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் குட்ஸ் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், தென் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஓகேவா, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன் இஸ் கால்டு புக் கீப்பர். ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் என்னது அப்படின்னா புக் கீப்பிங். ஓகேவா? ஸோ மீனிங் ஆஃப் புக் கீப்பிங். புக் கீப்பிங் இஸ் த process of recording financial transaction in the books of accounts. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எது அப்படிங்கிறாங்க புக் கீப்பிங். ஸோ அக்கௌண்டிங் அதே தான். அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்ன தான், அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். பட் புக் கீப்பிங் அப்படிங்கிறது ஒன்லி ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே, இட் இஸ் எ ப்ரைமரி ஸ்டேஜ் இன் தி அக்கௌண்டிங் ப்ராசஸ். இட் இன்க்ளூட்ஸ் ரெக்கார்டிங் த ட்ரான்சாக்ஷன் and classifying same under proper heads. Bookkeeping works in routine nature. Transaction may be recorded in the account notebook or ledger or may be recorded in a computer. ஓகேவா? ஸோ ஓல்டன் டேஸில் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது எதில் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்டிங் நோட் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லைனா லெட்ஜர்னு சொல்லி ஒரு பெரிய நோட் இருக்கும். ஓகேவா? பெரிய பெரிய கடைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பைண்டிங் பண்ண நோட் இருக்கும், அந்த நோட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ நவீ டேஸில் எதில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இது அப்படிங்கிறாங்க புக் கீப்பிங். ஸோ இட் இஸ் த மீனிங் ஆஃப் புக் கீப்பிங். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் ஆஃப் புக் கீப்பிங் செட் பை J.R. Batley-Boy. புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங்ஸ் இன் ஏ செட் ஆஃப் புக்ஸ். ஒரு செட் ஆஃப் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் டீலிங் இட் இஸ் கால்டு bookkeeping, said by J.R. Batley-Boy. Then bookkeeping is a science and art of recording correctly in the books of accounts all those business transactions of money or money's worth. அது என்னன்னா bookkeeping அப்படிங்கிறது it is a science and art of recording correctly in the books of accounts. Then the transactions related to money or money's worth, said by R.N. Carter. So next topic, features of bookkeeping. ஸோ அட்வான்டேஜஸ், ஆப்ஜெக்டிவ்ஸு, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் அவங்க. ஓகே, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். இட் இஸ் த ப்ராசஸ்
It is the process of recording transaction in the books of accounts. It is the process of recording the transaction in the books of accounts. Bookkeeping is a process recording the business transaction. ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம். எதில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா புக்ஸில். ஓகேவா? புக்ஸ் அப்படிங்கிறது அக்கௌண்டிங் நோட் புக்ஸ். ஸோ அதில் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி ஆர் ரெக்கார்டட் இன் தி அக்கௌண்ட்ஸ். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸில் அந்த புக்ஸில் ஒன்லி எந்த டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம்? மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். மணி இல்லாத டிரான்சாக்ஷனை நம்ம நாட் ரெக்கார்டட். ஓகேவா? த டிரான்சாக்ஷன் கேன் பி மெஷர்டு ஒன்லி இன் மானிட்டரி ஃபார்ம். If any one transaction cannot be measured in monetary form, it is not recorded in the books of accounts. For example, furniture purchased னு சொல்லி ஒரு 4 furnitures purchased னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. It is one of the transaction, but without amount. அந்த ஃபர்னிச்சரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ அது வந்து மானிட்டரி டிரான்சாக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 furniture rupees 10,000 purchased அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? மானிட்டரி மணி வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ரெக்கார்டட். ஸோ திஸ் கான்செப்ட். ஓகே. தென் புக் கீப்பிங் இஸ் ஏ ப்ரைமரி ஸ்டேஜ் இன் தி அக்கௌண்டிங் ப்ராசஸ். புக் கீப்பிங் இன்க்ளூட்ஸ் ஜேர்னலைசிங் அண்டு லெட்ஜர் போஸ்டிங். ஓகேவா? ஸோ புக் கீப்பிங் அப்படிங்கிறது ஒன்லி இது மட்டும் தான் இருக்கும். ஜேர்னலைஸ் பண்ணுவோம். ஜேர்னலைஸ்னால் அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் லெட்ஜர் போஸ்டிங் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ஒவ்வொரு லெட்ஜர்லையும், தட் மீன்ஸ் ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? தென் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஒர்க்கெல்லாம் எதில் பண்ண மாட்டோம் அப்படின்னா புக் கீப்பிங்கில் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து யாரோட ஒர்க் அப்படின்னா அக்கௌண்டண்ட்டோட ஒர்க். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். Objectives and features are similar. So same point தான் repeat ஆகும் பாரு. To have complete and permanent record of all business transaction in a chronological order under appropriate heading. ஓகேவா? புக் கீப்பிங் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் எ கம்ப்ளீட் அண்ட் பெர்மனன்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? கம்ப்ளீட் அண்டு பெர்மனன்ட் ரெக்கார்ட் ஆல் தி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் இன் குரோனாலாஜிக்கல் ஆர்டர். குரோனாலாஜிக்கல்னால் டேட் வைஸான ஆர்டர். ஓகேவா? டேட் வைஸ்னால் ஃபஸ்ட் டேட், செகண்ட் டேட், தேர்ட் டேட், சீரியல் நம்பர் வைஸ் வரும்ல, அந்த டேட் வைஸான ஆர்டர். ஓகேவா? இன் ஆர்டர் டேட்டில் இருக்காது, கரெக்டான கண்டினியூஸான ஆர்டரில் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அப்ராப்ரியேட் ஹெட்டிங்ஸ். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஹெட்டிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு டு ஃபெசிலிட்டேட் ascertainment of profit or loss of the business during a specific period. ஓகேவா? பட் ஃபியூச்சர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜேர்னலைசிங் அண்ட் லெட்ஜர் போஸ்டிங் மட்டும் தான் இதோட புக் கீப்பிங் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் இதில் வந்து எதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க? ஃபெசிலிட்டேட்னா எதுக்கு அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டு ஃபெசிலிட்டேட் ஃபினான்ஷியல் பொசிஷன், டு அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஓகேவா? ஸோ நம்ம புக் கீப்பிங்கில் லெட்ஜர் அண்ட் ஜேர்னலைஸ் மூலியமாக போஸ்ட் பண்ணதுனால நம்மளுக்கு எது ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டு நோ த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ். டு நோ த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ். பிஸ்னஸோட ப்ராக்ரஸ்னால் டெவலப்மெண்ட். ஓகேவா? டெவலப்மெண்ட் க்ரோத் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டு ஃபைண்ட் அவுட் டேக்ஸ் லயபிலிட்டிஸ். டேக்ஸ் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். தென் டு ஃபுல்ஃபில் த லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ். இது எனி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? புக் கீப்பிங் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் புக் கீப்பிங். அட்வான்டேஜஸ்னு வரும்போது transactions are recorded systematically in chronological order in the books of accounts. இங்கே வந்து பெர்மனன்ட் ரெக்கார்ட் ஆஃப் chronological order கொடுத்துருந்தோம். இங்கே வந்து சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறோம். என்ன ஆர்டரில் அப்படின்னா chronological orderல. Thus bookkeeping provides the permanent and reliable record for all the business transaction. ஓகேவா? எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு பெர்மனண்டான ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிலையபிள் ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். புக் கீப்பிங் இஸ் யூஸ்ஃபுல் டு கெட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கால்குலேட் பண்ணுறது, அந்த பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸு, தென் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது, தென் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது, தென் லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? புக் கீப்பிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இட் ஹெல்ப்ஸ் டு ஹேவ் எ கண்ட்ரோல் ஓவர் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு
புக் கீப்பிங் இஸ் ஹெல்ப்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தட் மீன்ஸ் என்னென்ன பாலிசி, என்னென்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல், டெசிஷன் எடுக்கிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, புக் கீப்பிங் ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட்டு, ரெக்கார்ட்ஸ் ப்ரொவைடட் பை பிஸ்னஸ் சர்வ்ஸ் as a legal evidence in case of any dispute. ஓகேவா? ஃப்யூச்சரில் ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சுனாலோ ப்ராப்ளம், ஓகேவா, ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லீகல் எவிடன்ஸாக எது கிடைக்கிது, எது இருக்குன்னா புக் கீப்பிங் இருக்குது. ஏன்னா புக் கீப்பிங்கில் டேட் வைஸாக, என்ன வைஸாக, குரோனாலாஜிக்கல் ஆர்டர் வைஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுனால அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பியூட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? Then comparison of financial information over the year is possible. Also comparison of financial information different business units is facilitated. Okay, so comparison is very important for developing the business from one year to previous year. Okay, adana nama bookkeeping la, that means books of accounts la so many first business start பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும், that means அந்த டில் த டேட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்ரி இயர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஓகேவா? எவ்ரி இயர் பெர்ஃபார்மன்ஸ், எவ்ரி இயர் க்ரோத்து. தென் அது போக என்னென்னா அதர் பிஸ்னஸ் இருக்குங்களா, அதர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, தென் புக் கீப்பிங் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ். ஸோ இங்கே ரிப்பீட்டான பாயிண்ட் இங்கே ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் புக் கீப்பிங். நெக்ஸ்ட்டு, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். இஃப் இன் எவ்ரி டாபிக் ஆர் எவ்ரி டெக்னாலஜிஸ் ஹேவ் சம் அட்வான்டேஜஸ், ஆல்சோ லிமிட்டேஷன்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ அதில் லிமிட்டேஷன்ஸ்னு வரும்போது bookkeeping has following limitations. Only monetary transactions are recorded in the books of accounts. ஸோ அக்கௌண்டிங்கில் இல்லைனா புக் கீப்பிங்கில் நம்ம ஒன்லி எந்த ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், மானிட்டரி ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதர் ஈவெண்ட்ஸ், ஓகேவா, மணி இல்லாத ட்ரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ். தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஆர் நாட் கன்சிடர்டு. ஓகேவா? ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த ப்ரைஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை இட் இஸ் நாட் கன்சிடர். நெக்ஸ்ட்டு, ஃபினான்ஷியல் டேட்டா ரெக்கார்டட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர், தட் இஸ் ஒன்லி பாஸ்ட் டேட்டா ஆர் ரெக்கார்டட். ஸோ இது ஒரு ட்ராபேக்ஸாக சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து ஃபினான்ஷியல் டேட்டானா பாஸ்ட் டேட்டா மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஃபியூச்சர் டேட்டா, கரண்ட் டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம்னா கரண்டாக ரெக்கார்ட் பண்ணுறோம். நான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது அந்த இயர் எண்டிங் தான் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸு அண்ட் ஃபினான்ஷியல் நேச்சர், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் எதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பாஸ்ட் டேட்டா வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் இட் இஸ் ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். ஸோ நெக்ஸ்ட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்டு அக்கௌண்டிங். ஸோ ஒரு 5 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. பாரு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்டு அக்கௌண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு புக் கீப்பிங் அண்டு அக்கௌண்டிங் ஸ்கோப். Scope are it concerned with recording and classifying the business transaction. Only it concerned with recording and classifying மட்டும் தான் பண்ணும். That means journalize பண்ணி posting பண்ணும். ஓகேவா? But accounting is concerned with recording, classifying, summarizing, analyzing and interpreting the financial data. இதில் only recording and classifying மட்டும் தான். பட் இதில் வந்து என்னென்னா எல்லாமே பண்ணுவோம். அனலைஸ் பண்ணுவோம், தென் இன்டர்பிரேட் கன்க்ளூஷன் பண்ணுவோம், தென் ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஓகேவா? தென் ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒன்லி எதில் மட்டும்தான், அக்கௌண்டிங்கில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ். புக் கீப்பிங் இஸ் ஏ ப்ரைமரி ஸ்டேஜ் இன் அக்கௌண்டிங். இட் இஸ் பேஸ் ஃபார் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் வந்து புக் கீப்பிங் வந்து அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அக்கௌண்டிங், புக் கீப்பிங் செகண்ட் ஸ்டேஜ் அக்கௌண்டிங் அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார் அக்கௌண்டிங். அப்பார்ட் ஃப்ரம் த ப்ரைமரி ஸ்டேஜ் இட் இன்க்ளூட்ஸ் செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் அனாலிசிஸ் அண்டு இன்டர்பிரட்டேஷன். இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்ததா ஒன்லி இதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் இதில் அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் புக் கீப்பிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரெக்கார்டிங் தான். இதில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து செகண்டரி ஸ்டேஜ், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்டரி ஸ்டேஜில் அனாலிசிஸ் அண்டு இன்டர்பிரட்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஜாப். இட் இஸ் எ ரொட்டீன் அண்ட் கிளரிக்கல் இன் நேச்சர். இட் இஸ் அனலிட்டிக்கல் இன் நேச்சர். இது வந்து ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு ஒர்க் கம்ப்ளீட் ஆனது திரும்ப அதே ஒர்க்கு அதே மந்த்தில் நடக்கும். அதே மாதிரி கிளரிக்கல் இன் நேச்சர். இது வந்து அனலிட்டிக்கல் இன் நேச்சர். எவ்ரி இயர்
புக் கீப்பிங்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் இட் இஸ் கால்டு அனலிட்டிக்கல் நேச்சர். நாலேஜ் ரெக்கார்டு. புக் கீப்பிங் டஸ் நாட் ரெக்கார்டு எனி நாலேஜஸ். தட் மீன்ஸ் ஒன்லி நோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜேர்னலைசிங் அண்டு போஸ்டிங். சம் பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும் எதுக்கு புக் கீப்பிங்கு. பட் அக்கௌண்டிங்கு சம் ஸ்பெஷல் நாலேஜு, பிரின்சிபல்ஸு, அக்கௌண்டிங் கான்செப்ட், ப்ரொசீஜர், ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தென் ஸ்கில்ஸ் ரெக்கார்ட். அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இஸ் நாட் ரெக்கார்ட் ஃபார் புக் கீப்பிங். இட் ரெக்யர்ஸ் அனலிட்டிக்கல் ஸ்கில். அனலைஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? அனலைஸ் பண்ணது இதில் கிடையவே கிடையாது. அதனால் டஸ் நாட் ரெக்கார்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில். பட் அக்கௌண்டிங்கில் கண்டிப்பாக என்ன வேணும் அப்படிங்கிறாங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில் இட் இஸ் நெசசரி. So these 5 are the difference between bookkeeping and accounting. Next, relationship among bookkeeping and accounting and accountancy. Okay, so இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். பாரு, ரிலேஷன்ஷிப் அமாங் புக் கீப்பிங், இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகே, என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்டு அக்கௌண்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஓகேவா? அது என்னென்னா அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இது ஃபுல்லாக, ஓகேவா, சாரி அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது இந்த ஃபுல் இந்த சர்க்கிள். ஓகேவா? தட் மீன்ஸ் இந்த ஃபுல் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு அந்த அக்கௌண்டன்சிக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க, அக்கௌண்டிங் இருக்குது. தென் அக்கௌண்டிங்குள்ளே தான் எது இருக்குது அப்படிங்கிறாங்க, புக் கீப்பிங். ஸோ இப்போ மெயின் அக்கௌண்டன்சி, தென் அக்கௌண்டன்சிக்குள்ளே தான் அக்கௌண்டிங், புக் கீப்பிங் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? ஸோ மூணுமே ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் தான். ஓகேவா? எந்த வித டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நேச்சர் மட்டும் சேஞ்ச் ஆகும். புக் கீப்பிங்கில் ஒன்லி ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ணுவோம், அனலைஸ் பண்ண மாட்டோம். அக்கௌண்டிங்கில் அனலைஸ் பண்ணுவோம். தென் இதுலேயும் அதே மாதிரி தான். ஓகேவா? பாரு, இப்போ இந்த தியரி பார்த்தோம்னா உனக்கு புரியும். ஓகேவா? இதை பார்த்தாலே உனக்கு இந்த டயக்ராம் பார்த்து இந்த டயக்ராமுக்குள்ளே மெயினாக வெளியே இருக்குது அக்கௌண்டிங், அக்கௌண்டன்சி, அக்கௌண்டிங், தென் புக் கீப்பிங். பாரு, புக் கீப்பிங் இஸ் ஏ பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். புக் கீப்பிங் அப்படிங்கிறது எதோட பார்ட் அப்படிங்கிறாங்க, அக்கௌண்டிங்கோட பார்ட். கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்னது, அக்கௌண்டிங். இந்த அக்கௌண்டிங்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க, புக் கீப்பிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் புக் கீப்பிங் இஸ் ஏ பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். இட் இஸ் ஏ ப்ரைமரி ஸ்டேஜ் இன் தி அக்கௌண்டிங். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்டிங் இஸ் த பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி. அக்கௌண்டிங் அப்படிங்கிறது எதோட பார்ட் அப்படிங்கிறாங்க, அக்கௌண்டன்சியோட பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டன்சி ஃபுல் ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த அக்கௌண்டன்சிக்குள்ளே என்னது இருக்குது அப்படிங்கிறாங்க, அக்கௌண்டிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்டிங் பார்ட் என்னதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, அக்கௌண்டிங் பார்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் ஃபினான்ஷியல் டேட்டா. ஓகே. ஸோ புக் கீப்பிங் அப்படிங்கிறது ஒன்லி ரெக்கார்டிங் த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். அக்கௌண்டிங் அப்படிங்கிறது process of recording, classifying, analyzing and interpreting of financial data. The next, accountancy is a systematic knowledge of accounting process and contains the standards, principles, policies and procedure to be followed in accounting. Okay. ஸோ அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டமேட்டிக் நாலேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அக்கௌண்டன்சி இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டமேட்டிக் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராசஸ் இட் கண்டெய்ன்ஸ். ஸோ இந்த அக்கௌண்டன்சியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க, அக்கௌண்டிங்கோட ஸ்டாண்டர்ட்ஸு, பிரின்சிபல்ஸு, பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் இன் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் எப்படி ஃபாலோ பண்ணணும், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், தென் அதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸு, என்னென்ன பிரின்சிபல்ஸ், what are the policies, what are the procedures are to have to record the business transactions. Okay, so these are the relationship among bookkeeping, accounting and accountancy. Okay, so these three are interrelationship. So first you know the work of these different points. Bookkeeping is record only the business transaction, then accounting is the interpreting, analyzing and classifying financial data. Accountancy, all these two informations are included in accountancy. Okay, policy frame பண்றது, principles, procedure follow பண்றது எல்லாமே இந்த அக்கௌண்டன்சியில் இருக்கும். ஓகே, ஸோ டுடே கிளாஸ் இஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, புக் கீப்பிங் இன்ட்ரோடக்ஷன், தென் மீனிங் ஆஃப் புக் கீப்பிங், டெஃபினிஷன்ஸ் ஆஃப் புக் கீப்பிங், ஃபியூச்சர்ஸ், objectives and advantages of bookkeeping, then limitations of bookkeeping and also difference between bookkeeping and accounting, then relationship among
bookkeeping, accounting and accountancy. Okay, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினெட்லி எவ்ரி ஒன் ஷுட் நோ த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், பேசிக் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? வித்தவுட் த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரெக்கார்ட் த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனையோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனையோ நம்ம என்ன பண்ண முடியாது, இப்போ இந்த பிரின்சிபல்ஸ் தெரியாமல் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ பிரின்சிபல்ஸ்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி தான் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்கௌண்டன்சியை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.